அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 17/1/2025 தை மாதத்தின் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரமான இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு அதை எடுத்து உங்கள் தலையணை கடியில் இரவு தூங்கும்போது உங்கள் தலையணை கடியில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனையும் நிச்சயமாக தீரும். ஒரு மனிதருக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தோஷங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஜாதகமே கிடையாதுங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் நீங்கள் பிறந்த நேரத்தில் நவ கிரகங்கள் உங்களை சுற்றி எப்படி ஆட்சி செய்ததோ அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். அப்போ ஏதேனும் ஒரு தோஷங்கள் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் கூட இருக்கலாம். அதை சரி செய்வதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. ஜோதிட ரீதியாகவும் சரி, தாந்திரிக ரீதியாகவும் சரி, மந்திரங்கள் மாந்திரிகம்னு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜோதிட தாந்திரிக பரிகாரம். நீங்கள் ஒரு ஜோதிடரை போய் அணுகுனீங்க, எனக்கு பண விஷயமே ஏற்படலைங்க, தொடர்ந்து பிரச்சனை வருதுங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது தை மாத வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரத்தில் மொச்சை பயிரை வச்சு தீபம் ஏற்றுங்க. அதாவது ஒரு தட்டில் மொச்சை பயிரை பரப்பி அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி குலதெய்வத்தையும் சுக்கிர பகவானை நினச்சி வழிபட்டுட்டு அந்த மொச்சை பயிரை எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டி அதை அன்று இரவு தலையணை கடியில் வச்சுட்டு தூங்கணும். மறுநாள் காலையில் எடுத்து என்ன பண்ணணும்னா அதை கொண்டு போய் ஓடும் நீரில் விட்டுறணும், இல்லை அதை ஊற வச்சு பசுவிற்கு தானமாக கொடுத்துடணும். இதை மாதிரி எல்லா தைவெளியிலையுமே செய்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த தைக்குள்ள சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சு கொடுக்குங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தில் இது ஒரு முக்கியமான பரிகாரம். தை மாதத்தில் மொச்சை பயிரை சுக்கிரஹோரை நேரத்தில் வச்சு தீபம் ஏற்றி தலையணை கடியில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பணவசியமும் ஏற்படும். நம்ம தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.